ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொல்ல சொல்ல நம்முடைய உள்ளத்திலே தேவன் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையினுடைய இருண்ட காலங்களை ஒளிமயமாக மாற்றுகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு இணையாக இந்த உலகத்தில் எதையுமே நாம் வைக்கவே முடியாது. இணையற்ற அவரது அன்பு இன்றும் நமக்காக, நம் அன்பிற்காக இயங்குகிற ஒரு தேவன் நம்மை வாழ வைக்கும்படியாய் தம்மையே ஒப்பு கொடுத்து நமக்காக ஏங்கி நிற்கிற கர்த்தருக்கு நம் இருதயத்தை திறந்து கொடுப்போமா? உன் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் நாமம் என்னவென்பேன். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். மொழியென்பேன் மொழியென்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமம் என்பேன். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. ஆண்டவரே, இந்த நாளை உங்களுடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் அதிகாலை பொழுது உங்களை நாங்கள் துதிக்கிறது, உங்களை ஆராதிக்கிறது, உங்கள் பாதத்தில் எங்கள் முழு குடும்பங்களையும் உடைய இரத்தத்தில் கொடுப்பது. ஆண்டவரே, எங்களால் இந்த உலகத்தில் தனித்து வாழ முடியாது என்பதை அறிந்தவர்களாய் உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, இவைகள் தான் எங்களுடைய ஆண்டவரே வாழ்வினுடைய நம்பிக்கையும் வெற்றியும் விடுதலையுமாய் இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் கூடவே தங்கியிருப்பீராக. தேசம் முழுவதும், உலக நாடுகள் முழுவதும் எங்களுடைய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள், உம்மை அறியாத பிள்ளைகள், ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உடைய வெளிச்சம் கடந்து செல்ல எங்களை பயன்படுத்துவீராக. எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இருள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவரே, பொன்னை போல நாங்கள் சோதிக்கப்பட்டாலும் பொன்னாக விளங்க எங்களை சோதித்து பார்க்க ஆண்டவரே, உம்முடைய உத்தரவோடு வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாங்கள் ஜெயித்தவர்களாக விளங்க கிருபை தாரும். உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு வெற்றி நிறைந்த வாழ்க்கை. இந்த காலங்களிலே இந்த வெற்றி நிறைந்த வாழ்க்கை என்பது சாத்தியமா அப்படின்னு கூட நாம் நினைக்கலாம். வெற்றி நிறைந்த வாழ்க்கை யாருக்கு ஒரு தோல்வி பிடிக்கும்? எல்லாருமே
நம்ம விரும்புகிறது ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை தான் விரும்புவோம். அநேக நேரங்களில் நல்ல மனதில் நல்ல ஒரு தீர்மானமுடைய பிள்ளைகள், மனதில் ஒரு உறுதியான நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் வருகிற சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக எடுத்துக்கொண்டு அந்த சூழலிலே இராதபடி தொடர்ந்து முன்னேறி செல்கிற அநேகம் பிள்ளைகள், அவர்களுக்குள்ளாக ஒரு வெற்றி துடிப்பு இருக்கும். இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் நமக்கு உலக பிரகாரமான மனிதர்களுக்கே அப்படி ஒரு காரியம் உள்ளத்திற்குள்ளாக ஒரு சிலருக்குள்ளாக இருக்க முடியுமானா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நமக்குள்ளாக அது எவ்வளவு அதிகமாக காணப்பட வேண்டும். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம், ஒரு போட்டியில் இருக்கிறோம். உலகம் முழுவதும் போட்டி மனப்பான்மைகள், இதில் ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் உலகத்திலேயே அனுபவித்து கொண்டு வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்கள், ஜெயித்தவர்கள் என்று உலகம் சொல்லுகிறது. நீங்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள், மாம்சத்தை ஜெயித்தவர்கள், பிசாசை ஜெயித்தவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, இந்த சத்தம் கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5 முதல் 8 நாம் வாசிக்கும்போது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள், இவைகளை எழுது என்றார். 6ஆம் வசனம், அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொடுக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சஜஸ்ட் பண்ணுகிற ஒரு காரியம் என்ன? ஒரு நல்ல வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை. நான் தான் அல்பா ஒமேகா ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சர்வ வல்லவருடைய தன்மைகளை நன்றாக புரிந்து வைத்திருக்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். தாகம் உள்ளவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து இலவசமாய் கொடுப்பேன். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தான் அது கிடைக்குமானா நிச்சயமாக கிடையாது. இந்த பூமியில் கூட நீங்கள் மகிழ்ச்சியோடு போய் இலவசமாய் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மொண்டு கொள்ளுங்கள். எவ்வளவு வேணுனாலும் தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தம் வல்லமையை அளவில்லாமல் ஊற்றி அக்கினியினால் அவர் நிரப்பி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று செய்த அற்புதங்களை விட ஆவியான தேவனாய் இன்று செய்கிற அற்புதங்கள் பல கோடியை பெருகும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தாகம் உள்ளவர்கள் வாங்க என்று சொல்லி. இந்த உலகத்திலே தாகம் தீர்க்கிற ஜீவ தண்ணீர் இயேசு என்றும், ஜீவம் தண்ணீர் உள்ள ஒரு ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது, அது வற்றி போவதே இல்லை என்பதை அறியாத பிள்ளைகள் உலகத்திலே பலவாறு தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ ஜெயம் கொள்ளுகிறவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது, பயப்படுகிறலும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் ஆகிய பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கு அடைவார்கள். இப்போ இவ்வளவையும் நாம் ஜெயிக்க வேண்டும். பயத்தை, அவிசுவாசத்தை, அருவருப்புகளை, இப்படி சொல்லப்பட்டிருக்க இந்த லிஸ்ட்டில் உள்ள அத்தனையும் நாம் ஜெயித்தவர்களாய் இருக்கும்போது தான் நம்மை தேவன் பரலோகத்தின் பிள்ளைகளாய் அவர் பார்க்கிறார். சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள ஒரு அதிகாரத்தை நான் அவனுக்கு கொடுத்து அவர்களுடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இந்த உலகத்தில் நாம் அவர் ஜனமாக, அவர் நம் தேவனாக இருந்து பழகினா தானே பரலோக ராஜ்யத்திலே நாம் சுதந்திரிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவளாய் இரு. தோற்று போகிற நிலைமைகள் வரலாம், மனமடி வாக்குகிற அநேக சூழ்நிலைகள் வரலாம். நம்முடைய ஓட்டத்திலே நாம் தீர்மானமாய் கடந்து போகும்போது, அன்றைக்கு தாவீதை தூஷித்த சீமேயை போல
பல இடங்களிலிருந்து நம்மை தூஷித்து நமக்கு எதிராக செயல்பட்டு பல விதங்களை நம்ம அறியணும், அவங்க நம்மளை எதிர்க்கிறத அறியணும், நம்முடைய வெற்றியை அவர்கள் கூடாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அவர்கள் என்ன செய்வாங்க, நமக்கு எதிராக எழும்பும்போது நமக்குள்ள ஒரு தீர்மானம் வேணும். நான் யார்? உலகத்தை ஜெயித்தவன், மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் ஜெயித்தவன், அருவருப்பு நிறைந்த பாவ பட்டியலில் இருக்கிற இவைகளெல்லாம் நான் ஜெயித்தவன் என்கிற ஒரு உறுதியான மனப்பக்குவம் உங்களுக்கும் எனக்கும் அது தேவை. 1 யோவான் 5:4-5 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்ம மறுபடியும் தேவனால் பிறந்திருக்கிறோமா? அதை என்றாவது நாம் யோசித்து பார்த்துருக்கிறோமா? நான் மறுபடி தேவனால் பிறந்தவள். என் தாய் தகப்பன் முன்னோர்கள் 4 தலைமுறைகள், 7 தலைமுறை, 10 தலைமுறை, இவர்களை தொடர்ந்து வருகிற பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், இவைகளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. நான் தேவனால் நான் பிறந்திருக்கிறேன். தேவனால் நான் பிறந்தவளாய் இருப்பதினால் தேவன் எப்படி ஜெயம் கொண்டவராக வாழ்ந்தாரோ அதே போல அவரால் பிறந்த நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். தேவனால் பிறந்த எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயம். நம்ம அறிக்கையிடும்போது நம் கண்முன்பு எனக்காக அடிக்கப்பட்ட தேவகுமாரன், அந்த ஆட்டுக்குட்டி, அவரது இரத்தம் எனக்காக இன்றைக்கும் அவர் ஏங்கி கொண்டு இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களில் இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் முரட்டாட்டத்தோடு இருக்கலாம், கீழ்ப்படியாமல் இருக்கலாம், தேவனை தேடுகிறதற்கு நேரமற்றவர்களாக காணப்படலாம், கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய விதத்தில் கனப்படுத்தாதவர்களாக காணப்படலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய முதன்மை ஆண்டவராகிய கர்த்தர் என்று நாம் வாழும்போது இந்த சத்தியத்தை அறியாதவர்களாக காணப்படலாம். ஆனால் நம்ம விட அதிகமாக அவர் ஏக்கத்தோடு தான் அவர்களுக்காக சிந்தின அந்த இரத்தத்தை கரத்தில் ஏந்தி பிதாவினிடத்தில் காண்பித்து நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் அறிந்தால் எவ்வளோ நல்லமாக இருக்கும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு அறிவோடு அறிந்திருக்கிறோம். அவர் தேவனுடைய குமாரன், பிதாவின் குமாரன், ஒரே பேரான குமாரன். இந்த இயேசு கிறிஸ்து என் மேலே வைத்த பிரியத்தினால என்னை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்தில் பிறந்து நான் உயிர் வாழுகிற காலத்தில் மரணத்தையே நினச்சி பயந்து வாழக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவர் கடந்து போய் சாவாமை உள்ள தேவன் சாவாமையை தரித்து கொண்டு எனக்காக அவர் அந்த பாதையில் போனதுனால மரணத்தை பாதளத்தை ஜெயித்தவராய் உயிர்த்து எழுந்து இன்றைக்கும் உங்களோடும் என்னோடும் அவர் இருக்கிறவராக உங்களை சூழ்ந்து என்னை சூழ்ந்து உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வரும்போதெல்லாம் நம்மை சூழ்ந்து இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை நாம் எந்த விதத்தில் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு வருகிற எல்லா போராட்டங்கள் உலகத்திலே அந்த போராட்டங்களை தேவனுடைய துணையோடு ஆவியானவருடைய துணையோடு ஜெயித்து ஒரு ஜெய வாழ்க்கையை உனது ஆக்கி கொள்ளும்போது தான் உன்னை சூழ இருக்கிற பர்வதங்களும் மலைகளும் கரைய துவங்கும். ஒரு குடும்பத்தில் தேவன் ஒருத்தரை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த ஒருத்தர் கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கும்போது, ஸ்திரத்தன்மையோடு இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஒன்று தான். நம்முடைய இருதயம் உடைக்கப்படும். தேவனை அறிந்திருந்தாலும் சரி, அறியாமல் இருந்தாலும் பல ஏக்கங்கள், பல காத்திருக்கிறதுனால வருகிற சோர்வுகள், களைப்புகள் எல்லாமே இருக்கும். மனமடிவு இருக்கும். சில நேரம் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போதோ ஒரு காரியத்தை செய்யும் போதோ அதை நாம் யாரை நம்பி கொடுத்துருக்கோன்னா அவங்க அந்த லெவலுக்கு செய்யாதப்போ நம்ம இருதயம் சோர்ந்து தான் போகுது. மோசே மனதில் என்னெல்லாம் அவர் நினைத்தாரோ அவர் நினச்சதெல்லாம் அங்கே இருந்தவங்க அத்தனை பேர் செய்து முடித்தாங்களாம். கர்த்தருடைய ஆலயத்திற்காக செய்ய நினைத்ததெல்லாம் அப்படியே ப்ராம்ப்டாக செய்து முடித்தாங்களாம். நோவாவுக்கு தேவன் அந்த பேழையை கட்ட அவர் அளவெல்லாம் கொடுக்குறார். அந்த மெஷர்மெண்ட் படியே அந்த நோவா அந்த அளவின் படியே அந்த பேழையை செய்யும்போது ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு மகிழ்ந்திருக்கும், மோசேயின் இருதயம் எவ்வளவு மகிழ்ந்திருக்கும். ஆனால் அநேக நேரத்தில் நாம் மகிழணுங்கிறது
சிலருடைய நோக்கம் அல்லாத போது எப்படி நம்ம மனசில் நினச்சபடி அவங்க நடப்பாங்க. சில நேரங்களில் பொல்லாத பிசாசு இப்படிப்பட்டவர்களை தங்கள் கரத்தில் ஒரு கருவியாக பயன்படுத்தி நம்மை மனமடிவாக்கலாம். ஆனால் நம்ம அதிலேயே இருக்கும்போது தான், அதையே நாம் நோக்கி கொண்டிருக்கும்போது தான் நாம் தோற்று போனவர்கள். சரி, அந்த காரியத்தை தேவன் கரத்தில் வைத்து எனக்கு வருகிற தீமை அனைத்தையும் ஆண்டவர் நன்மைக்காகவே செய்வார். அந்த ஒரு தீர்மானத்தோடு யோசேப்பு ஒரு இடத்துல கூட உட்கார்ந்து சிந்தித்ததோ அழுததோ கிடையவே கிடையாது. தன்னுடைய பழைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மறந்தார். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்ட போதிலும், பயங்கரமான வேலைகளை செய்யும் போதிலும், எல்லா சூழ்நிலையிலையும் பொய் குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட போதிலும், சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட போதிலும், எந்த ஒரு இடத்துலையும் தன் நிலைமையை நினைத்து அவர் வருத்தப்பட்டதாகவோ அழுததாகவோ பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஜெய வாழ்க்கை உடையவர்களாக காணப்படுகிறோமா? ஜெயம் பெற வேண்டும். இந்த ஓட்டத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டும் ஒவ்வொரு நாளும். மத்தேயு 12:18 முதல் 20 சொல்லுகிறது. 20 வாசிக்கிறோம், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஒரு வேளை நாம் எப்படி காணப்படுகிறோம்? நெறிந்த நாணல். எப்பொழுதுமே ஒரு சின்ன காரியத்து கூட சோர்ந்து போய் முடங்கி படுத்து கொள்ளுகிற அநேகரை பார்க்குறோம். தன் ஓட்டத்தை பாதியிலே முடிச்சுட்டு ஏதாவது செய்து கொள்ளலாமா பிசாசனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற அநேகரை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நீ நெறிந்த நாணலை போல இருந்தாலும் மங்கி எறிகிற திரியை போல இருந்தாலும் உனக்காக நானே செயல்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் மனுஷரை தானே தேடுவோம். எனக்காக இவங்க செயல்பட மாட்டாங்களா? நல்லா தான் நம்மக்கிட்ட பழகியிருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பாங்க. ஆனாலும் சில நேரத்தில் அவர்கள் சத்துருவினால் வஞ்சிக்கப்பட சந்தர்ப்பங்கள் இருக்குது. தாவீது யாருக்காக செயல்பட்டார்? சவுல் ராஜாவுக்காக தான். ஆனால் அந்த சவுல் ராஜாவுடைய இருதயத்தில் என்ன வந்தது? பொறாமை. அந்த பொறாமை நிமித்தம் தாவீதை காய்மகாரமாக பார்க்கிற ஒரு பார்வை. அநேகரை நாம் உண்மையான ஆத்மாவிலிருந்து அவர்களை சிநேகித்தாலும் அந்த அன்பு, அந்த பாசம் அவர்களுக்கு தெரிகிறதே கிடையாது. சில நேரங்களில் சத்துரு சிலரை வைத்து நம்மை இன்னும் அதிகமாய் உருவாக்குவார், உடைப்பார். நம்மை அநேக காரியங்களை அறிந்து கவனித்து கொள்ள வைப்பார். இன்னும் அதிகமாய் கர்த்தரையே சார்ந்து வாழ செய்வார். இப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு முழுக்க முழுக்க பிதாவின் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் இருந்தார். இதை மத்தேயு 12:18 வாசிக்கும்போது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவரும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிறார். அப்போ நமக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் நிச்சயமாய் நிலவும். நம்மளால் உணர முடியும், என்னோட ஆண்டவர் இருக்கிறார். இந்த காரியத்தில் எனக்கு உண்மையிலே ஒரு திருப்தி இல்லாத ஒரு காரியம். சிலருக்கு முழுக்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, அந்த உழைப்பின் பலன் கிடைக்காது. சில குடும்பங்களிலே கஷ்டப்பட்டு பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, அவங்க எஃபர்ட் போட்டு படித்து நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க. நிறைய தாளந்துகளை உடையவர்களாக அந்த தாளந்துகளை வெளிப்படுத்தி அநேக விதங்கள் அவங்க ஜொலித்து கொண்டிருப்பாங்க வெளியில். ஆனால் குடும்பத்தில் மட்டும் அவளை வெளிச்சம் எப்படி தான் இருக்கும்? மங்கி எறிகிற திரியை போல. அதை தூண்டிவிட, அதை உற்சாகப்படுத்த, அதில் எண்ணெய் ஊற்ற, அந்த சந்தோஷத்திலே சந்தோஷப்பட ஒருவர் இருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் நாம் காணப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் நிற்கிறேன். நாம் நிற்க வேண்டியது தான் அவசியம். அவரோடு நிற்கணும், அவ்வளோதான். அவர் சொல்லுகிறார், நீ நின்று கொண்டு நான் செய்யும் ரட்சிப்பை பார் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2:16-17 வாசிக்கிறோம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வருவேன். ஆண்டவர் எவ்வளவு காலங்கள் நம்முடைய இதய கதவை தட்டி தட்டி சொல்லுகிறார். நாம் மனம் திரும்புகிறதற்காக அவர் காத்து கிடக்கிறார். என் பிள்ளை இன்றைக்காவது மனம் திரும்ப மாட்டானா என்று சொல்லி
16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். இதில் சொல்லப்பட்டிருக்கு பெர்கமு சபை. அதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்னப்பட்டவன் என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். சில நேரம் ஒரு சிலருக்கு ஒரு துன்பம் வரும்போது, ஒருவேளை தேவ ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்க துன்பங்கள் வரும்போது கூட நடக்கிறவங்களாம் பேக் அடிச்சிருவாங்க. எதுக்குன்னா, ஒருவேளை இந்த துன்பம் இவங்களுக்கே இந்த துன்பம்னா ஒருவேளை நமக்கு வந்துட்டால் என்ன பண்ண. ஆனால் அந்த நாட்களில், அப்படிப்பட்ட நாட்களில் கூட நீ என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்தாய், அறிந்திருக்கிறேன். ஆனாலும் குறைகள் உண்டு. இந்த நாட்களில் ரொம்ப படிச்சிருக்கிறாங்க, நல்ல ஞானத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு உலகத்தில் பலதரப்பட்ட ஜனங்களோட பழகும்போது எப்படி தோன்றுகிறது? வசனம் சொல்லுகிறது, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்லை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறதும் உன்னிடத்தில் உண்டு. நான் வெறுக்கிறேன். நான் வெறுக்கிறத நீ வெறுத்திட்டேன்னா தான் உன்னால் ஜெயிக்க முடியும். 2 எஜமானுக்கு நாம் ஒரு நாளும் ஊழியம் செய்ய முடியாது. மனிதர்களோடு பேசுவதை நாம் குறைக்கும் போது தான் தேவனோடு அதிக மணி நேரம் பேச முடியும். மற்ற எல்லா புத்தகங்களையும் வாசிப்பதை நிறுத்தினா தான் வேத புத்தகத்து மேலே நமக்கு வாஞ்சை உண்டாகும். அப்படி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு பிடிக்கலைன்னா நீ அதை வெறுத்து விட வேண்டும். அப்படி இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? சீக்கிரமாய் வருவேன் உன்கிட்ட வந்து அவர்களோடு நான் யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இதை தருவேன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இதை தருவேன். இந்த உலகத்தில் ஜெயம் கொள்ளுகளாக இருந்தோம்னா, இந்த பூமியிலே நாம் 1000 வருடம் அரசாட்சி பண்ணும்போது நாம் ஜெயம் கொண்டவர்களாய் நமக்குன்னு ராஜ்யங்களை கொடுப்பார், அதிகாரங்களை தேவன் பகிர்ந்து கொடுப்பதாக வேதம் சொல்லுகிறது. சீஷர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், என்னோட கூட நீங்களும் அரசாளுவீர்கள் என்று சொல்லி. இதில் வசனம் சொல்லுகிறது, மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து வெண்மையான குறிக்கல்லையும் அதில் கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாத புதிய நாமத்தையும் நான் கொடுப்பேன். அப்போ இன்றைக்கி ஜெயம் கொள்ளுகிறலாம் இருந்தால் இந்த உலகத்திலையும் எத்தனையோ வித நன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியும். பரலோக ராஜ்யத்திலையும் நிச்சயமாக மேன்மைகள் உண்டு. இன்றைக்கி இந்த உலகத்தில் நமக்கு எந்த ரிவார்டு கிடைக்கல, ஏதாவது ஒரு பரிசு பொருள் கிடைக்கல, அப்ரிசியேஷன் கிடைக்கல, ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அப்படி நினைக்க அவசியமே இல்லை. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 2:10 16-17 வாசிக்கிறோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். இப்போ ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்கிறார், அதனால தானே அவனால் நமக்கு எதிராக எழும்ப முடிகிறது. அநேக நேரத்தில் நாம் அறியாத புதிய பாதைகளை கடந்து செல்லும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நான் பார்க்கல, ஏன் எனக்கு மட்டும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுக்கு என்ன முடியும்? 10 நாள் உபத்திரம், 10 நாள் உன்னைய வந்து கொஞ்சம் டயர்டாக்கி பார்ப்பான். சில நேரங்களில் பிசாசின் கிரியைகள் சில மனிதர்களை அப்படியே உறங்க வைக்கவும், செயலிழக்க வைக்கவும், அப்படியே அமரச் செய்யவும், எழும்பி நடமாட விடாதபடிக்கு செய்யவும், பரிசுத்தவான்களுடைய பாதங்கள் இந்த பூமியில் பல இடங்களுக்கு கடந்து செல்ல முடியாதபடி பல கிரியைகளை எதிராக உருவாக்கி கொண்டே இருக்கிறான். ஆனாலும் அவனை மேற்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு கடுகளவு விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் கூட அந்த மலையை பார்த்து பெய்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னுச்சுன்னா நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி என்ன தான் பலவீனப்படுத்த
அனுப்பப்படுகிற இருளின் கிரியைகள் ஒரு பக்கம் பலவீனங்களை கொண்டு வர பிரயாசப்பட்டாலும் அதனூடாக நமக்கு கிடைக்கிறது என்ன? இன்னும் மேன்மையான வல்லமை, இன்னும் மேன்மையான கிருபை. ஏன்னா அவர் இருக்கிறார். நாம் நெருக்கப்படுகிற பாதைகளிலெல்லாம் ஆண்டவர் நெருக்கப்படுகிறார். அப்போ அந்த 10 நாள் உபத்திரவம் சத்துரு கொண்டு வந்தானா அந்த 10 நாள் ஆண்டவர் நம்ம விட்டு விலகாத தேவன். நம்ம நெருக்கப்படுகிற நேரங்களில் நெருக்கப்படுகிறவர். நம் கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் நம் கண்ணீரை துடைக்கிறவர். உலகத்தால் கைவிடப்படுகிற நேரத்தில் அவர் அருகாமையை நமக்கு காண்பிக்கின்றவர். இவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சில நேரத்தில் அந்த உபத்திரவத்தின் மிகுதியினால் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே என்று சொல்லி யோசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரண பரியந்தம் நான் உண்மையாக தான் இருப்பேன் என்று நீ தீர்மானித்து விடு. அதை தானே நம்ம தீர்மானிக்க வேண்டும். இந்த உலகத்தில் என்ன இருக்குது? சில காலங்கள் உலகத்தில் உயிர் வாழ போகிறோம். அதனால் கர்த்தர் வார்த்தை சொல்லுது, நீ இப்படி இராதபடி துன்ப பாதையிலே நீ கடந்து செல்லும்போது சாத்தானுடைய தந்திரத்துக்கு இரையாகி விட்டால், நீ மனம் திரும்பாவிட்டால், நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் நான் என்ன செய்வேன்? அவர்களோடே யுத்தம் பண்ணுவேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு சொல்லுகிற காரியம், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் ஐஸ்வரனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் யூதரென்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அதனால் நீ படப்போகிற காரியங்களை குறித்து நீ கவனமாக இருப்பாயானா நான் உன்னைக்கு என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இதில் நம்ம 16-17 நாம் வாசிக்கும்போது நாம் அந்த பெர்கமு சபைக்காக சொல்லப்பட்டதை நாம் வாசித்தோம். இதிலிருந்தெல்லாம் நீ மனம் திரும்பாவிட்டா, அந்த பெர்கமு சபையில் இருந்த அந்த குறைபாடுகளை சொல்லி நீ மனம் திரும்பாவிட்டா, நீ அவர்களை கண்டறிந்து அவளை பாவங்களுக்கு உடன்படாதபடி உன்னை காத்து கொண்டார். சில நேரங்களில் குடும்பங்களில் கூட இப்படிப்பட்ட சில பாவங்களை குடும்பமாக சேர்த்து செய்வாங்க. நாம் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், புறஜாதியருடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றக்கூடாது என்பது தெரிஞ்சும் தெரியாதபடி குடும்பமாக இணைந்து காரியங்களை செய்வாங்க. அப்படி செய்யும்போது ஆண்டவர் எவ்வளவு இருதயத்திலே துக்கப்படுவார். அவர் சொல்லுகிறார், நான் நியாயம் செய்வேன், அதனால் நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். அதே போல் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்குது. சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்ன என்று சொல்லும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பேன். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன், தூதர்கள் முன்பாக அறிக்கையிடுவேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை நாம் பார்க்குறோம். இன்றைக்கி உலக நாடுகள் எங்கும் நடக்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது ஒருவேளை கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குமோ என்று நம்மை நினைக்க வைக்கிறது. ஆனாலும் எப்போதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போதும் பயந்திருக்க வேண்டும். தேவ பயம், அந்த தேவ பயம்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமே, அஸ்திபாரமான காரியம். யோசேப்பு தேவனுக்கு பயந்தவராய் இருந்தார். மோசே தேவனுக்கு பயந்தவராய் இருந்தார். யோசுவா தேவனுக்கு பயந்தவராய் இருந்தார். அதனால்தான் அவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் வைக்க முடிந்தது. இன்றைக்கு கூட தேவ பயம், கர்த்தருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். அவருக்கு பயந்தவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நம்புகளை அறிந்திருக்கிறார். நாகும் 1:7 சொல்லுது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தங்களுடைய பிள்ளைகள் வெற்றி பெறத எவ்வளவு பெற்றோரெல்லாம் அதான் விரும்புவாங்க. என் பிள்ளை என்ன செய்யணும்? வெற்றி பெறணும். அதனால்தான் அவங்களுக்கு தோற்று போயிடுவாங்கன்னு சொல்லுகிற காரியங்களை, இந்த காரியம் உனக்கு வேண்டாம், விட்டுரு, இதை விட ஒரு பெட்டர் சான்ஸு, பெஸ்ட்டு சான்ஸ் உனக்கு வரும், அந்த நாளில் அந்த காரியத்தை செய்
அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் இது வேண்டான்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அவரது பிள்ளைகள். இன்றைக்கி நமக்கு கூட அப்படி தானே ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறார். இன்றைக்கி வெள்ளம் போல சத்துரு நம்மை மேற்கொள்ள வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அனுகிரகமாய் கொடியேற்றுகிறார். தேவ பயத்தோடு இருந்தனால்தான் நினிவே ஜனங்களில் சிறியோர் கூட ரெட்டுடுத்தி கொண்டார்கள். யோனா 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் வசனம், நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து இன்னும் 40 நாள் தான் இருக்குது நினிவே கவிழ்க்கப்பட்டுருன்னு சொல்லி யோனா பிரசங்கித்த போது அதை கேட்ட சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் இரட்டு உடுத்தி கொண்டார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு கூட அந்த நாளில் ரெட்டுடுத்தி கதறணும். அப்போ அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம், தேவன் பரிசுத்தர், அவர் பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டார், தெய்வ கோபாக்கினை வரும் என்பதை அறிந்து அவங்க சின்ன பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்தாங்களா, ரெட்டு உடுத்தி அந்த உபவாசத்தை கை கொள்ள வைத்தாங்களாம். அதை விட மேலாக மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றுக்கும் சாப்பாடு கிடையாது. இப்போ இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான், ஒரு வெளியரங்கமான ஒரு காரியம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவளாயிரு, ஜெயம் கொண்ட பிள்ளையாக இரு. நான் இந்த உலகத்தை ஜெயித்தது போல. ஆண்டவரை தான் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் சொல்லும்போது சொல்கிறார், இவர்கள் உலகத்தார் அல்ல, என்னை போலவே இவர்கள் ஜெயித்தவர்கள். நான் காத்து கொண்டேன், வசனத்தினால் நான் என்னுடைய பிள்ளைகளை காத்து கொண்டேன். இவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, என்னுடையவர்கள், உம்முடையவர்கள். இவர்களை தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தாராம், பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். உலகத்தில் நான் இருக்கும்போது இவர்களை நான் காத்து கொண்டேன். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றோலாக விட மாட்டேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நமக்கு நல்ல ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்து, நமக்கு நல்ல ஒரு மன தெளிவை கொடுத்து, நமது வாழ்விலே அவர் பிதாவை நோக்கி அவர் என்ன செய்தாராம், வேண்டிக் கொண்டார். பிதாவே என்று சொல்லி நம்மை அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நமக்காக அவர் வேண்டிக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கூட அதே ஆழமான அன்போடு தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். ஒருவேளை உலக மனிதர்களாகிய நமது அன்பு மாறி போகும். நாம் தேவனை பின்பற்றுகிறதுல தொடர்ச்சியாய் பின்பற்றாத ஒரு தடைகள் காணப்படும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரோ நம்ம மேலே வச்ச அவரது அன்பில் ஒரு துளி கூட மாறாதவராக இருக்கிறார். ஜெயம் பெற வேண்டும். ஜெயம் எப்போ கிடைக்கும்? ஒரு பரீட்சை எழுதும்போது தான் ஜெயம் கிடைக்கும். அதுலேயும் எவ்வளோ அளவுக்கு படிச்சிருக்காங்க என்பதை புரிய வைக்கிறதே அந்த எக்ஸாம் தான், அந்த டெஸ்ட்டு தான். அந்த எக்ஸாம்னு ஒன்று இல்லைன்னா அவங்க எந்த அளவுக்கு கவனித்து பாடத்தை படிச்சிருக்காங்க, எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இருக்குது என்பதை அறிந்து கொள்ள முடியாது. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கிறோம் 15:16, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த மாதிரி ஆண்டவர் சீஷர்களுக்காக பிதாக்கிட்ட வேண்டினார். இந்த வார்த்தைகளை நமக்காக நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அப்போ ஜெயம் பெறுகிறதற்கு நம்மை கரத்தை பிடித்திருக்கிறவர் யார்? சர்வ சிருஷ்டிகர், சர்வ லோகாதிபதி, சர்வ வல்லவர். இன்றைக்கி பலவீனமுள்ள கரங்கள் தான் உலகத்தின் மனிதர்களுடைய கரங்கள். ஒவ்வொரு குறிப்பிட்ட சமயங்களில் ஒவ்வொரு விதத்தில் வெளிப்படுகிறாங்க. நாமும் கூட அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் நம்ம சொன்ன அநேகத்தை நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்க, தாயின் தகப்பனை ரொம்ப நேசிக்கும்போது சொல்லுவாங்க, நாங்கள் பெரியவங்களான உடனே உங்களுக்காக நல்ல ஒரு பெரிய வீடு கட்டி உங்களுக்கு நாங்கள் உட்கார வச்சு எல்லாம் பார்த்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் பெரியவர்களாகும்போது அவருடைய சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு ஒரு சிலருக்கு அதை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் என்னைக்காவது தளர்ந்து போனாரா?
அவர் பலவீனப்படுகிறவர் கிடையாது. அவர் சொன்னதை சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கிற கர்த்தரும் கிடையாது. இல்லை இதுக்கு பதிலாக அதை கொடுத்து விடலான்னு நினைக்கிறவரும் கிடையாது. நம்ம ஏதாவது தவறான ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளும்போது தான் இது உனக்கு வேண்டாம் என்று சொல்லி கரங்களிலிருந்து சில நேரம் தட்டி கூட விட்டு விடுவார், வேண்டான்னு சொல்லி. சில நேரம் நம்ம பிள்ளைகள் இடத்துல குழந்தைகளெல்லாம் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு பிள்ளை அதை கையில் வச்சுருந்த ஆபத்து என்று சொல்லும்போது தாயோ தகப்பனோ சீக்கிரமாக ஓடி வந்து இந்த கரங்களில் டக்குன்னு ஒரு அடி கொடுப்பாங்க. ஏன்னா அது இன்னும் கொஞ்ச நேரம் கையில் வச்சுருந்தா அது ஆபத்து என்பதற்காக. அப்படித்தான் நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசுவுக்கு செல்ல பிள்ளைகள். நம்மளை ரொம்ப நேசிக்கிறார், மாறாத பாசம். உலகம் தோன்றும் முன்னாடி நம்மை அறிந்தவர், தாயின் கருவில் உருவாகும் முன்னாடி நம்மை பார்த்தவர். நம்மை கண்கள் உன்னுடைய தாயினுடைய கருவிலேயே உன் கருவை என் கண்கள் கண்டது சொல்லுகிறார். எரேமியாவை அப்படி தான் சொல்கிறார், தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னாடி நான் உன்னை அறிந்தேன்னு சொல்கிறார். இன்றைக்கி ஜெயம் பெற்றவர்களாக இருப்போம். வேலையோ பிஸ்னஸோ எதுனா சரி, நம்ம கையிட்டு செய்கிறவள்ள காரியங்களே தேவன் ஜெயத்தை கொடுப்பார். ஏற்ற சமயத்திலே முழுமையான ஜெயத்தை பார்க்க முடியும். அந்த முழுமையான ஜெயம் வர வரைக்கும் எதுக்காக சோம்பேறித்தனமாக நாம் இருக்கிறது? நம்மால் முடிந்ததை நாம் செய்வோம். ஒரு காலம் வரும்போது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்திலேயும் பெயர் பெற்ற ஜனங்களாக மறு உலகத்திற்கும் நம்மை கொண்டு சென்று நம்மை மகிழ பண்ணுவார். இப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஒன்று பிடிக்கலைன்னா எனக்கும் வேணான்னு சொல்லி வெறுக்கிறவரா நாம் காணப்படுவோமானா ஆண்டவருடைய இருதயம் மகிழும், நம்மை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக தேவனே, இன்றைக்கு ஆண்டவரே, யார் உலகத்தை ஜெயித்தவர்கள்? உலகத்தை ஜெயிப்பதுனா என்னது? உலகத்தை ஜெயித்தவர்கள் எப்படி ஆண்டவரை வாழ வேண்டும்? ஆண்டவரின் அன்பினால் ஜெயித்தவர்கள் அவர் விரும்புகிறத தான் செய்யணும், அவர் வெறுக்கிறதை செய்யக்கூடாது என்பதெல்லாம் குறித்து நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எல்லாரும் யுத்த களம், நாங்கள் எல்லாருமே பரீட்சைக்கு எழுதுகிறோம். விசுவாசத்தில் பரீட்சை, தேவனுடைய அன்பிலே பரீட்சை, கர்த்தருக்காக காத்திருப்பதிலே பரீட்சை. இந்த சூழ்நிலையிலையும் தேவனை துதிக்கிறோமா என்கிறதுல பரீட்சை இருக்கலாம். எங்களுடைய நோக்கங்கள் இந்த உலகத்துக்குரியதா, நித்திய ஜீவனுக்குரியதா என்கிற பரீட்சை இருக்கலாம். உலக நாடுகள் எங்கும், தேசம் எங்கும் செய்தியை கேட்கும்போது, எங்கள் சபைகளிலே கேட்கும்போது, நாங்கள் எல்லோரும் எங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த பரீட்சையை நாங்கள் சில நேரங்களில் தனித்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அறிய சில காரியங்கள் இவர்கள் இந்த பாதையில் போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் சில காரியங்கள் ஆண்டவரே யாருக்குமே தெரியாது. அவர்கள் மாத்திரம்தான் அந்த வேதனையினுடைய ஆழத்தில் கடந்து போயிட்டுருப்பாங்க. அந்த இடத்துலையும் கர்த்தாவே ஜெயம் பெற்றவர்களாக உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறதை உலகத்திற்கு உறுதிப்படுத்தும். சத்துரு தோற்று போனவன், அவருடைய தலையை நீ நசுக்கி விட்டீர். என் ஆண்டவர் தாமே பிள்ளைகளுடைய பாதையினுடைய கஷ்டங்களை எடுத்து போடும். சரீரத்தில் வாட்டி வதைக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் சரீர வாதைகள், அவளை பலவீனப்படுத்த ஈனப்படுத்த துடிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் கொட்டப்படுவதாக, அவர்களுடைய வல்லடிகள் சுட்டரிக்கப்படுவதாக. பலத்தினால் இடைக்கட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலனுண்டு என்று உங்கள் பிள்ளைகள் வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழ கிருபை தருவீராக. அவளுடைய தேவைகள் எல்லாம் சந்தி. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கிறீர். நீர் அதை உறுதிப்படுத்துவீராக. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கெறிகிற திரி அணையாதவர், நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிறவர், உமது கருத்தில் எங்களுடைய பாரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு ஜெயம் தாரும், ஒருபோதும் கைவிட்டு விடாதிரும், ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.